இரவு வேட்டைக்காரன். இடம் இருளால் மூழ்கிய ஒரு கிராமம். வெள்ளிமலை. அங்க இரவு 12 மணிக்கு அப்புறம் தான் யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா இரவு வேட்டைக்காரன் வந்துடுவான் என பயம். அந்த இரவு வெள்ளிமலைக்காரன் சந்தோஷ் தன்னுடைய பைக்கில் வீட்டுக்கு போகிறான். மழை துளிகள் விழுது, காற்று முழங்குது. அவன் ரோட்ல தனியா. ஒரு நேரம் பைக்கின் லைட் திடீர்னு ஆஃப் ஆகுது. அவன் பார்த்தான். பாதையில யாரோ நின்னு கொண்டிருக்காங்க. கருப்பு கோட், சிவப்பு கண்கள், இரத்தம் வழியும் கத்தி கையில். அவன் குரல் கேட்டது. நான் திரும்பி வந்துட்டேன். சந்தோஷ் அதிர்ச்சி அடைந்தான். யாரு நீ என்று கத்தினான். அவன் சிரிச்சான். நான் உயிரோட இருந்தபோது நீங்க தான் என்ன கொன்னீங்க. அதுதான் பாண்டி. அந்த 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சாக பண்ணியவன். ஆனா அந்த விபத்து இல்ல. அவன் நண்பர்களே அவனை துரோகமா கொண்டிருந்தாங்க. இப்போ அவன் ஒவ்வொருவரையும் தேடி வர்றான். பெயின் வேட்டை. சந்தோஷோட முயன்றான். ஆனா பைக் ஸ்டார்ட் ஆகல. பின்புறம் சத்தம். திரும்பி பார்த்தான். பாண்டி முகம் முழுக்க இரத்தம். அவன் கத்தி மின்னிச்சது. நீயும் போதும்னு சொன்னேனா என்று கத்தினான். அவன் கத்தியை ஊன்றினான். சந்தோஷ் கத்தினான். இருள் முழுக்க அந்த சத்தம் ஒலிச்சது. அடுத்த நாள் காலை போலீஸ் அந்த இடத்துக்கு போனது. பைக் கிடைச்சது. சந்தோஷ் உடல் கிடைக்கல. ஆனா தரையில் ஒரு வரி இரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. இன்னும் 3 பேர் பாக்கி. அந்த கிராமத்துல யாரேனும் 12 மணிக்கு அப்புறம் வெளியே போனா காற்று சத்தத்தோடு அந்த குரல் கேட்கும். நீயும் என் பட்டியலில்தான்